வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சிவகீதை அத்தியாயம் 8. சென்ற அத்தியாயத்தில் சிவபெருமான் ராமரை பார்த்து, ராமா, எதை எதை கேட்பதற்கு விரும்புகின்றாயோ அவை அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொள். உமக்கு என்னை விட வேறு குரு இல்லையென்றோ என்றார் புன்முறுவல் செய்தவாறே. அதன் தொடர்ச்சியை பார்ப்போமா? பஞ்சபூதங்களால் ஆன இந்த தேகத்திற்கு தோற்றமும் நிலையும் ஒடுக்கமும் இதன் சொரூபமும் எப்படி என்று தாங்களே கூறத்தக்கவர் கூறுவீர்களாக என்று வணங்கிய ராமரை பார்த்து பதில் கூறத் தொடங்குகின்றார் சிவபெருமான். ஐம்பூத விகாரமாகிய இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஏற்பட்டுள்ளது. இதில் பிருத்வி எனும் மண்ணின் அம்சமே பிரதானமாக உள்ளது. மற்ற நான்கும் கூட இருக்கும் தன்மையையே கொண்டிருக்கின்றன. பஞ்சபூதங்களை சார்ந்த இந்த உடல் கருப்பையிலிருந்து தோன்றுவது, முட்டையிலிருந்து தோன்றுவது, புழுக்கத்திலிருந்து தோன்றுவது, விதையிலிருந்து தோன்றுவது என 4 விதமாக கூறப்பட்டுள்ளது. மனதால் எண்ணியதும் உண்டாவது என்றும் மற்றொன்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த தேகம் தேவர்களுக்கு மட்டுமே என்று சொல்லப்பட்டுள்ளது. 4 தேகங்களில் கர்ப்பத்திலிருந்து உண்டாகும் தேகமே முக்கியமாக இருப்பதால் அதை பற்றி பிரதானமாக கூறுகின்றேன். இங்கு சற்று விளக்கமாக நாம் பார்க்க வேண்டும். 4 வகை தேகங்களை பற்றி இதற்கு முன்னரே விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. இங்கு மனதால் நினைத்து தோன்றச் செய்வது என்று வேறு ஒன்று கூறப்பட்டுள்ளது. இப்படி பிறப்பவர்கள் மானச புத்திரர் என்று அழைக்கப்படுவார்கள். நாரதர், புலஸ்தியர் முதலான பல பேர் பிரம்மதேவரின் மானச புத்திரர்களே என்பதை நாம் இங்கு கருத்தில் கொள்ளலாம். சுக்ல சோனிதங்களால் ஏற்பட்டதே ஜராயுஜம் என்பது. ருது காலத்தில் பெண்களுடைய கர்ப்பப்பையில் சுக்லம் பிரவேசிக்கும் போது பெண்ணினுடைய சோனிதத்துடன் அது கூடி ஜராயுஜம் ஆகிறது. சோனிதம் மிகுந்திருந்தால் பெண் மகவு ஏற்படும். சுக்கிலம் மிகுந்திருந்தால் ஆண்மகவு ஏற்படும். சுக்கிலமும் சுரோனிதமும் சமமாக இருந்தால் நபும்சகன் என்று கூறப்படும் அழி பிறப்பான். பெண் ருதுவான 4வது நாளில் குளித்து சுத்தமானவள் ஆவாள். அதன் பின் 16 தினங்கள் வரை ருது காலம் என்பதாக வரையறுக்கப்பட்டுள்ளது. அந்த ருது காலத்தில் ஒற்றைப்படை நாளில் கர்ப்பம் ஏற்படுமானால் பெண் மகவு தோன்றும். இரட்டைப்படை நாளில் கர்ப்பம் ஏற்படுமானால் ஆண் மகவு தோன்றும். அழகிய பெண்ணுக்கு 16வது நாளில் கர்ப்பம் ஏற்படுமானால் குழந்தை சக்கரவர்த்தியாகவோ அரசனாகவோ பிறக்கின்றான். சந்தேகம் இல்லை. பெண் ருது நீங்கி நீராடிய பிறகு எந்த ஆணினுடைய முகத்தை ஆசையுடன் பார்க்கின்றாளோ அவனது உருவம் போல கர்ப்பம் ஏற்படும். ஆதலால் தன் கணவனுடைய முகத்தையே பார்க்க வேண்டும். தோல் உருவமாகவும் சிறியதாகவும் உள்ள பெண்ணின் கர்ப்பப்பை ஜராயுஜம் என்று சொல்லப்படுகின்றது. அதிலே சுக்ல சுரோனிதங்களுடைய சம்பந்தம் ஏற்பட்டு கர்ப்பம் உண்டாவதால் ஜராயுஜம் என்று அழைக்கப்படுகின்றது. பறவை, பாம்பு முதலானவை அண்டஜங்கள், கொசு முதலானவை ஸ்வேதஜங்கள், மரம், செடி, கொடி முதலியன உத்பிஜங்கள் எனப்படும். மனதில் நினைத்தபடி தேகமெடுப்பவர்கள் தேவரிஷிகள். யோனிவாயில் விடப்பட்ட சுக்லமானது ஜன்ம கர்மங்களின் வசப்பட்டதாலேயே சோனிதத்தோடு சேர்ந்ததாகின்றது. அந்த திரவமானது 1வது மாதத்தில் நீர்க்குமிழி போன்றும், இதைவிட சற்று இறுகியதாகவும் பிறகு முட்டைப்பையாகவும் ஆகும். 2வது மாதத்திலோ பை கெட்டிப்பட்டதாகும். இது பிண்டம். 3வது மாதத்தில் கை, கால் முதலியவை உண்டாகின்றன. பிறகு தாயினுடைய வயிற்றிலே கர்ப்பமானது தானே அசைகின்றது. ஆண் மகவானால் வயிற்றின் வலது பக்கத்திலும் பெண் மகவானால் வயிற்றின் இடப்பக்கத்திலும் இருக்கின்றது. அலியானால் வயிற்றின் நடுப்பகுதியில் இருக்கிறது. ஆதலால் தாய் ஆண் மகவானால் வலது பக்கத்தை கீழே வைத்து படுத்து உறங்குகின்றாள்.
அப்போது பல் முதலான பிறந்த பிறகு உண்டாகுபவை தவிர்த்து மற்ற அங்கங்களும் பிரத்யங்கங்களும் ஒரே காலத்தில் மிகச் சிறியவைகளாக உண்டாகும். இவைகள் 4வது மாதத்தில் விளக்கமாக தெரியும் அளவுக்கு ஏற்படுகின்றது. ராமா, ஆண் குழந்தைகளுக்கு அசையாதிருக்கும் தன்மைகளும் பெண் குழந்தைகளுக்கு அசையும் தன்மைகளும், 2 மற்ற அழிக்குழந்தைகளுக்கு அத்தன்மைகள் கலந்தவையாகவும் இருக்கின்றன. கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையின் மனமானது தாயின் மனத்தை தன் இருப்பிடமாக கொண்டு விஷயங்களை விரும்புகின்றது. ஆதலால் கர்ப்ப காலத்தில் கர்ப்பம் நன்கு வளர்வதற்காக தாய் விரும்புவதை நிறைவேற்ற வேண்டும். ஆதலால் 2 இதயங்கள் உள்ளவளான அந்த பெண்ணை தௌஹ்ருதினி என்று சொல்லுகின்றார்கள். அவள் விரும்பியதை, அதாவது உணவு முதலியவை கொடுக்காவிட்டால் கர்ப்பத்திலுள்ள குழந்தைக்கு அங்கஹீனம் முதலியன ஏற்படுமாம். தாய்க்கு எந்த விஷயத்தில் ஆசையோ புதல்வனும் அதில் ஆசையுடையவன் ஆகின்றான். 5வது மாதத்தில் குழந்தையின் மனமானது தெளிவாக அறியும் தன்மையை அடையும். தசை, இரத்தம் முதலானவை புஷ்டியாகும். 6வது மாதத்தில் எலும்பு, மஜ்ஞை, நகம், தலைமுடி, பிற பகுதிகளில் உள்ள முடி இவை தோன்றுகின்றன. பலமும் நிறமும் ஏற்படுகின்றன. 7வது மாதத்தில் குழந்தையின் உறுப்புகள் அனைத்தும் தோன்றிவிடும். கர்ப்பத்தில் உள்ள அந்த குழந்தை கால்களுக்கிடையில் வைத்து கொண்டுள்ள கைகளோடு காது துவாரங்களை மூடிக்கொண்டு கர்ப்பவாசத்தினால் மிக்க கிளேசமுற்று கர்ப்பவாசத்தில் உள்ள பயத்தால் பீடிக்கப்பட்டு இருக்கின்றது. கர்ப்பத்திலுள்ள இந்த குழந்தை தோன்றியுள்ள தன் சொரூபத்தோடு கர்ப்பவாசத்தால் துக்கப்படுகின்றது. பிறகு வைராக்கியம் கொள்கின்றது. பிறகு ஐயோ என்ன கஷ்டம் இது என்று தன்னை குறித்து மிகவும் சோகப்படுகின்றது. மர்மங்களை சேதிப்பவனாகிய துன்பங்களை உடைய மிகவும் சகிக்க முடியாத நரக தேகங்களை கணக்கற்ற முறையில் அனுபவித்து விட்டோம். வறுக்கப்பட்ட மாவு போன்ற மணல்களில் மறுக்கப்பட்டு சுகமே இல்லாதவர்களாக தகிக்கப்பட்டோம். இங்கு சற்று விளக்கமாக பார்ப்பால் கர்ப்பத்திலுள்ள குழந்தைக்கு ஞானம் இருக்குமாதலால் இதற்கு முன் தான் அனுபவித்த நரகங்களை பற்றியெல்லாம் சிந்திக்கிறது. இப்போது தான் படும் பாட்டையும் சிந்திக்கிறது. இவை அடுத்து வரிசையாக கூறப்படுகின்றன. கர்ப்பப்பையில் அகப்பட்டு கொண்டவனாகிய என்னை ஜாடாரக்கினியால் கொதிக்கப்பட்ட பித்த நீர் துளிகள் மிகவும் கடுமையாக எரிக்கின்றன. விலா பக்கங்களில் உள்ள ரம்பம் போன்ற எலும்புகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் என்னை முள்ளிலவையின் முள்ளுக்கு சமமாயுள்ள தாயின் வயிற்றுள்ள புழுக்களும் ஹிம்சிக்கின்றன. ஜாடரக்னியால் கொளுத்தப்பட்டதும் கெட்ட நாற்றம் நிறைந்ததுமான கர்ப்பத்திலே என்னால் எந்த துக்கமானது அனுபவிக்கப்படுகின்றதோ இதைவிட கும்பி பாகம் எனும் நரகத்தில் அனுபவிக்கும் துன்பமானது குறைவேயாகும். சீழ், இரத்தம், கபம் இவைகளை குடித்தல், வாந்தியை புசித்தல், மலத்தில் புழு போல் இருத்தல் இவையெல்லாம் கர்ப்பத்தில் படுத்திருக்கும் என்னால் அனுபவிக்கப்படுகின்றது. சகல நரகங்களிலும் ஏற்படுவதான பெரும் துன்பத்தை விட கர்ப்பம் எனும் படுக்கையை அடைந்து என்னால் அனுபவிக்கப்படுகின்ற துக்கமே பெரிய துக்கம். இவ்வாறு முன்னர் அடைந்த பற்பல தேகங்களையும் துன்பங்களையும் பற்றி நினைத்து கொண்டு இதிலிருந்து விடுபடுவதற்கான வழியை யோசித்தபடி அபியாசியத்தையே முக்கியமாக கொண்டவனாக ஜீவன் இருக்கின்றான். 8வது மாதத்தில் தோலும் சலனமும் உண்டாகும். இதயத்திலிருந்து உயிர் வாழ காரணமாக சொல்லப்படும் வெண்ணிறமுடையதும் கொஞ்சம் மஞ்சள் கலந்த சிவப்பு நிறமுடையதுமான ஓஜஸ், தேஜஸ் எனும் தாதுக்கள் உற்பத்தியாகும். கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை 8வது மாதத்தில் அசைகின்ற தாயினும் தாயிடம் இருப்பதே முக்கியம். 8வது மாதத்தில் பிறந்த குழந்தை ஓஜஸ் எனும் தாது இல்லாமையால் உயிர் வாழாது.
பீடிக்கப்பட்ட தேகமுடையவன் போல சிறிது காலம் முயற்சியோடு இருத்தல் ஏற்படுகின்றது. பிறகு பிறப்பதற்குரிய பிரசவ நேரம் 9வது 10வது முதலான மாதங்களில் ஏற்படும். தாயினுடைய இரத்தத்தை வகிக்கின்ற நாடியை பற்றி கொண்டு ஏற்பட்டுள்ள தொப்புளிலுள்ள நாடியானது கர்ப்பத்திலுள்ள குழந்தைக்கு அன்னை உட்கொண்ட உணவின் சாரத்தை சேர்ப்பிக்கும். கர்ப்பத்திலுள்ள சிசு தொப்புள் நாடியினால் அன்னையிடமிருந்து ஆகாரம் பெற்று போஷிக்கப்பட்டு ஜீவிக்கின்றது. எலும்பினால் நெருக்குண்டு மேதஸ், ருத்திரம் இவைகளால் சகல அங்கங்களும் பூசப்பட்டு கர்ப்ப வடிவமாகிய ஓர் உரையால் மூடப்பட்டுள்ள அந்த சிசு யோனி வழியாக மிக்க துக்கத்தால் பீடிக்கப்பட்டு தலைகீழாக உறக்க கத்திக்கொண்டு வெளிப்பட்டு விழுகின்றது. இவ்வாறு கருப்பையிலிருந்து வெளிப்பட்டு குழந்தை மடி மீது படுக்கக்கூடியவனாக விழுகின்றான். பிறந்த பிறகு எதுவும் செய்ய இயலாதவனாக மாமிச பிண்டம் போல் இருக்கின்றான். கையில் ஆயுதமேந்திய மக்களால் நாய், பூனை முதலானவற்றிலிருந்து காக்கப்படுகின்றான். அரக்கனை தகப்பன் போலும் டாகினி தேவதையை தாய் போலும் எண்ணுகின்றான். சீழை பாலாக என்னும் சிசு பருவமானது பெருத்த கஷ்டம். எவ்வளவு காலம் சுசும்னான் என்னும் நாடியானது கபத்தால் சூழப்பட்டிருக்கின்றதோ அதுவரை ஸ்பஷ்டமாக வார்த்தையை சொல்வதற்கு இயலுவதில்லை. இந்த காரணத்தால் தான் கர்ப்பத்திலும் அழுவதற்கு இயல்வதில்லை. பிறகு இளமை பருவத்தை அடைந்து காமம் கொண்டவனாக காரணமின்றி பாடுகின்றான். அப்படியே காரணமின்றி ஓடுகின்றான். வேகமாக மரங்களில் ஏறுகின்றான். சாந்த குணமுடையவர்களையெல்லாம் துன்புறுத்துகின்றான். காம குரோதங்களால் கர்வத்தோடு எதுவும் தெரியாதவனாகி யாரையும் லட்சியம் செய்வதில்லை. எலும்பு, தசை, நரம்பு இவைகளின் சேர்க்கையால் ஆகிய விரிந்து தவளையின் பிளப்பற்ற வயிற்றைப் போலிருக்கும் பெண்ணினுடைய நிதம்பத்தில் ஆவல் உள்ளவனாக அவளை அடையும் இச்சையால் மனம் மிகவும் தகிக்கப்படுகின்றான். பெண்களின் உடலில் எலும்பு, தசை, நரம்பு, தோல் இவைகளென்றி வேறு என்ன இருக்கின்றது? மாயையால் அறிவிழந்து மூடனாகி உலகத்தை சிறிதும் எண்ணி பார்ப்பதே இல்லை. பிராணவாயு வெளியே போய்விட்டால் பெண்ணினுடைய உடல் 5-6 நாட்களில் எப்படி ஆகிவிடும்? ஐயோ, அதை யாரும் நினைத்து பார்ப்பதில்லை. பெரும் அவமதிப்புக்கு இடமாகிய வயோதிகத்தை அடைந்து மிக்க துன்பத்திற்கு உள்ளாகிறான். மார்பில் கபம் நிறைந்து காணப்படுகின்றது. சாப்பிட்ட உணவு ஜீரணிப்பதில்லை. உதிர்ந்து போன பற்களோடு பார்வையும் குன்றிப்போய் கசப்பையும் துவர்ப்பையும் சாப்பிடுகின்றான். இங்கு விளக்கமாக பார்த்தால் மனிதன் கிழவனாகிவிட்டால் கண் பார்வை மங்கும். சாப்பாடு ஜீரணமாகாததால் உணவு குறைந்துவிடும். பற்களும் போய்விடுவதால் எதையும் மென்று தின்ன முடியாது. அதனால் உணவும் குறைந்துவிடும். கபம் கட்டி போகும். இருமலும் இளைப்புமாக மருந்துகளை சாப்பிட்டு கொண்டு காலம் கடத்த வேண்டி வரும். மருந்துகளோ கசக்கும் அல்லது துவர்க்கும். நினைத்தபடி புளிப்பு, இனிப்பு முதலான இஷ்டமான சுவையுள்ளவற்றை சாப்பிட முடியாமல் போய் மருந்துகளோடு காலம் தள்ள வேண்டியிருப்பதையே இந்த ஸ்லோகம் குறிப்பிடுகின்றது. வாயு தங்கிப்போய் கழுத்து, இடை, துடை, கால் இவை கோணி போய் பலமற்றவனாகவும் அளவற்ற நோய்களை கொண்டவனாகவும் தன் உறவினர்களால் அவமதிக்கப்பட்டவனாகவும் ஆகின்றான். சுத்தமில்லாதவனும் மலத்தால் பூசப்பெற்ற அங்கமுடையவனாகவும் பெரிய தாபம் உடலை தகித்து கொண்டிருக்க எளிதில் கிடைக்காத சாதாரண போகங்களையே நினைத்து கொண்டு அசைவற்றவனாக இருந்து பின்பு மரணமடைகின்றான். இங்கு இன்னும் விளக்கமாக பார்த்தால் படுத்த படுக்கையாகிவிட்ட ஒரு மனிதனின் நிலையை இது விளக்குகின்றது. எழுந்து நடக்கவோ அசையவோ முடியாதபடியான நிலையில் அடுத்தவர் பார்த்து உடலை சித்தம் செய்தால்தான் உண்டு. உடல்தான் அசைய முடியாதே தவிர மனம் சதா சிந்தித்து கொண்டே தான் இருக்கும். கடந்த கால வாழ்க்கை,
தான் அனுபவித்த போகங்கள் இவற்றிலே மனம் உழலும். ஆசைகள் இன்னும் இருப்பதால் படுக்கையாகி போய் தான் இப்போது எந்த இன்பத்தையும் அனுபவிக்க முடியாமல் இருப்பதை எண்ணி உடல் தகிக்கும், அதோடு உயிர் பிரியும். இப்படி ஒவ்வொரு மாலை நேரத்திலும் பறவைகள் தாங்கள் வசிக்கும் மரத்தை வந்தடையும். ஒவ்வொரு காலை பொழுதிலும் அதை விட்டு தத்தம் வழியே போய்விடும். அவ்வாறே ஜீவர்கள் இறந்து தத்தம் வழியே போய்விடுவர். தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் அனைவருமே வந்த வழி போய்விடுவார்கள். பிறப்பு மரணத்துக்கான விதை, அதாவது காரணமாகின்றது. மரணம் பிறப்புக்கு காரணமாகின்றது. ஜீவன் ஏற்று மரம் போல் எப்போதும் ஓய்வின்றி இடைவிடாமல் ஜனனம் மரணம் என்று சுற்றி கொண்டே இருக்கின்றான். கர்ப்பத்தில் விழுந்தது முதல் மரணம் வரையிலான ஜீவனின் விஷயங்கள் என்னால் சொல்லப்பட்டது. இத்தகைய இந்த பிறவி பெரும் பிணிக்கு மருந்து என்னை விட வேறு யாரும் இல்லை என்று புன்னகைத்தவாறு பேசுகின்றார் சிவபெருமான். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம். அத்தியாயம் 8 முற்று பெற்றது. இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.